எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்தளவுக்கு ஏதாச்சும் வாழ்க்கையில நமக்கு வந்து மிராக்கிள் நடந்துராதா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாசமா இந்த மாசம் அப்படிங்கிறதுங்க. ஸோ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். குடும்பத்தை பொறுத்தளவு பார்த்தோன்னா குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சு குடும்பத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு நிம்மதியான சூழ்நிலை நிலவ ஆரம்பிக்குங்க. ஸோ குடும்ப விஷயங்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கடகராசியில் பிறந்தவங்க இந்த ஏப்ரல் மாதம் பொறுத்தளவு நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்க தொழில், நீங்கள் செஞ்சிட்ருக்க வேலையில வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, இந்த மாசத்த பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே அலட்சியமா பார்க்காதீங்க. அலட்சியமா விட்றாதீங்க. இந்த ஏப்ரல் மாதத்த பொறுத்தளவுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்பீடாக நீங்கள் செயல்படுறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக வருங்க. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தோம்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பண்ணுற வேலைகள சீக்கிரம் முடிக்கீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மதிப்பு அப்படிங்கிற இந்த காலகட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு அதிகமாகுங்க. அதே மாரி தொழிலும் சரி. நீங்க எந்த தொழில் பார்த்தாலும் சரி, இந்த ஏப்ரல் மாதத்த பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய வேலைகள நீங்க வந்து பார்த்தா எவ்வளோக்குள்ள சீக்கிரம் முடிச்சு உங்களோட கிளையண்ட்டுக்கு நீங்க வந்து டெலிவரி பண்றீங்களோ, அவ்வளோக்குள்ள பார்த்தா உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாமே பார்த்தோன்னா, இந்த மாசத்த பொறுத்தளவுக்கு ரொம்ப அதிகமா கிடைக்குங்க. ஸோ பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இந்த மாசம் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து திருப்திகரமா இருக்குங்க. இந்த மாசம் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா, கடந்த ஒரு சில வாரங்களும் சரி, கடந்த ஒரு சில மாதங்களும் சரி, காசு விஷயத்த பொறுத்தளவு கடகராசியில பிறந்த பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஒரு சில நபர்கள்லாம் பார்த்தோம் அப்புட்ன்னா, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, கடன்லாம் வாங்கி என்னடா நம்ம வாழ்க்கை, நமக்கு மட்டும் ஏன் ஆண்டவன் இந்த மாரி சோதிக்கான் அப்படிங்கிற மாரி பார்த்தோம் அப்புட்ன்னா, பண விஷயங்கள பொறுத்தளவு கடகராசியில பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஸோ அப்படி இருந்த ஒரு கஷ்டம் வந்து பார்த்தோம்னா, இந்த ஏப்ரல் மாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா மாறுங்க. என்னதான் உங்களுக்கு வந்து சுத்தி இருக்கிற விலைவாசிகள் ஒரு பக்கம் கூடுனாலும், உங்களுக்கு இந்த மாசத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வர வேண்டிய வருமானம், உங்களுக்கு வர வேண்டிய பணம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, இந்த மாச பொறுத்தளவு கண்டிப்பா வந்துருங்க. ஓகே. இது ஒரு பக்கம் இருந்தாலும், திருமண வாழ்க்கைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா, திருமணம் ஆனவர்களுக்கு வந்து பார்த்தா, உங்களுடைய கணவனோ அல்லது உங்களுடைய மனைவிய பார்த்தோம் அப்டின்னா, இந்த காலகட்டங்கள்ல உங்கள வந்து அதிகப்படிமா காயப்படுத்துவாங்க. ஸோ இது வந்து எல்லா டைமும் நடக்கிறது தானே, என்னோட வாழ்க்கை இப்படி தான் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாரி ஒரு சில நபர்கள் நினைக்கலாம். ஸோ திருமண வாழ்க்கைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசம் வந்து பார்த்தோன்னா, அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இல்லைங்க. திருமண வயசுல இருக்கவங்க பார்த்தீங்க அப்பன்னா, எனக்கு எப்படா கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற மாரி ஒரு பக்கம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்க நபர்களுக்குமே பார்த்தோம்னா, இந்த ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தோம்னா, ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது பார்த்தோன்னா, இந்த காலகட்டம் வந்து இல்லைங்க. ஸோ இந்த மாச பொறுத்தளவு பார்த்தோம் அப்புட்ன்னா, உங்களுக்கு வந்து லைஃப் அப்படிங்கிற பார்த்தோன்னா, ஒரு அமைதியா ஒரு நிதானமா போச்சுன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி நீங்க ஒரு சில நேரங்கள்ல எதிர்பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ அந்த மாரி வந்து பார்த்தோன்னா, ஒரு ஒரு அமைதியா போகக்கூடிய மாசமா இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிற உங்களுக்கு இருக்குங்க. இது வந்து பார்த்தோம்னா, வேலை தொழில் மட்டும் கொஞ்சம் மாறுபடுங்க. நார்மலா நீங்க வந்து ஒரு பக்கம் அமைதியா போணும்னு நெனைப்பீங்க. ஆனா வேலை, தொழில்ல மட்டும் பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் வேகம் அப்படிங்கிறது அதிகமா தேவைங்க. வேகமா தான் போகும் இந்த மாசம் அப்படிங்கிறது வந்து. முக்கியமா தொழில் ரீதியாவும் சரி, வேலை ரீதியாவும் சரி, நீங்க வந்து நெறையா டிராவல்கள் வந்து இந்த காலகட்டங்கள்ல வந்து பண்ண வேண்டியிருக்குங்க. ஸோ இந்த விஷயத்த இந்த இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தா, அந்த டிராவல் பண்ணா தான் உங்களுக்கு இந்த காரியம் வந்து நடக்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த மாரியா வந்து பார்த்தோம்னா, இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருந்தாலும், உங்களுடைய மனசு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்புட்ன்னா, நெறைய எண்ண ஓட்டங்கள் இருந்துட்டே இருக்குங்க. ஸோ நமக்கு ஏன் இந்த மாரி நடக்குது? அதிலயும் வந்து பார்த்தோம்னா, உங்க திருமண விஷயங்கள நெனச்சு வந்து பார்த்தோம்னா, அடிக்கடி நீங்க வந்து உங்கள நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா காயப்படுத்திக்குவீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் பார்த்தோன்னா, இந்த மாசம் வந்து நீங்க அதிகமா பண்ணிக்காதீங்க. ஏன்னா, அந்த மாசத்த பொறுத்தளவு பார்த்தோம் அப்புட்ன்னா, நீங்க பார்த்துட்டு இருக்க வேலைக்கும், தொழிலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. ஸோ மத்த விஷயங்கள வந்து பார்த்தோம்னா, இந்த காலகட்டம் அதிகமா சிந்திக்காதீங்க. ஏன்னா, ஒரு சில நபர்கள்லாம் பார்த்தோன்னா, இந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தோம் அப்டின்னா, வேலை, தொழில் ஏதாவது ஒரு பக்கம் இருந்தாலும், பேசாம நம்ம வந்து துறவியா போயிரலாமா? சன்னியாசம் போயிரலாமா? அதுலயும் வந்து பார்த்தோம் அப்டின்னா, பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா, இந்த மாசம் அப்படிங்கிற இந்த எண்ணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். நாம ஏன் குடும்ப வாழ்க்கையில இருக்கோம்? பேசாம வெளியில எங்கேயாச்சும் போயிருவோமா? கோயில்லயாச்சும் தொண்டு செய்ய போயிருவோமா? அப்படிங்கிற மாரிலாம் ஒரு சில நபர்களுக்கு வந்து அதிகமா தோண ஆரம்பிக்கும். அது எதனால உங்களுக்கு தோணுது அப்டின்னா, உங்களுக்கு சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா, ஒரு சில நேரம் வந்து உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு உண்மையா, ஒரு நியாயத்த நீங்க வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க. ஆனா வந்து பார்த்தா, சுத்தி நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா, உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கும். ஸோ அதனாலேயே பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியா, ஒரு அமைதியா இருக்கக்கூடிய இடத்த தேடி வந்து நீங்க போகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, என்னோட ஒரு கைண்ட்லி அட்வைஸ் வந்து பார்த்தோன்னா, இந்த ஏப்ரல் மாதத்த பொறுத்தளவுக்கு வந்து, நீங்க ஏதோ நீங்க வந்து நான் வந்து வேலைக்கே போல, எந்த ஒரு தொழிலுமே பண்ணல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புதுசா ஒரு விஷயத்த நீங்க வந்து லேர்ன் பண்ணுங்க, புதுசா கத்துக்கோங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாசம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, அந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்காது.
அதே மாதிரி கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு காதல் வாழ்க்கையும் அப்படித்தாங்க. உங்களோட நேசிக்கிற வந்து பார்த்தோன்னா இந்த காலகட்டங்களும் வந்து ஏமாத்துறதுக்குனா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்ககிட்டயுமே பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சளவு பார்த்தோம்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருந்துக்கோங்க. ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு காசு விஷயத்துலேயும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலையும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய அனுபவங்களும் கிடைக்கும், நிறைய தெளிவும் கிடைக்குங்க. முக்கியமா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தாலும் உங்களுடைய மனச கட்டுப்படுத்தி இருக்கிறீங்களோ, அவ்வளோக்கு பார்த்தோன்னா இந்த ஏப்ரல் மாசத்த பொறுத்தளவுக்கு, நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும், அதில வந்து கண்டிப்பா நீங்க வந்து சக்சஸ் அடைவீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்புட்னா, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்புட்னா, லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து வேற ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லாட்டி ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்புட்னா, ஸ்க்ரீனோட நம்பர் இருக்கு. நீங்க வந்து தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஸோ இதே மாரி மத்த ராசிக்காரங்களுடைய பலனும் பார்க்கணும்னு போட்டீங்க அப்புட்னா, மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.